ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 3/6/26. இன்னைக்கு ஒரு ட்ரேடு ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் கோல்டில். அது மிஸ் ஆயிடுச்சு ட்ரேடு. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க டேரெக்டாக வீடியோ பண்ணலாம். ப்ரைஸ் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் எப்போதுமே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணோம். அதனால் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறப்போ ஏற்கனவே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் சின்னதாக இங்கே இருக்க இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போயிட்டு திருப்பியும் இங்கே இருக்க இன்டர்னல் லிக்விடிட்டியாக ப்ரைஸ் எடுத்துச்சு. இந்த லிக்விடிட்டி ஆர் சம் இந்த ஈக்குவல் ஹைஸ் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஈக்குவல் ஹைஸை ப்ரைஸ் எடுத்துச்சு. உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் பாருங்கள். இங்கே ஈக்குவல் ஹைஸ் இருக்கா, அந்த ஈக்குவல் ஹைஸ் மேலே ப்ரைஸ் போச்சு. இங்கே இருக்க இன்னொரு ஹையை தூக்கிட்டு ப்ரைஸ் திருப்பி கீழே வந்துச்சு. அப்புறம் ப்ரைஸ் நான் பார்க்குறப்ப இன்னைக்கு டே ஓப்பன் ஆகிறப்ப ப்ரைஸ் இந்த லோ எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நம்மளோட சினாரியோ. இதில் எங்கே ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே கீழே இருக்கிறது டே லோ. இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணோம். அதாவது இதுக்கு முன்னாடி நாளோடைய டே லோ. ஓகேவா? இப்போ ட்ரேட் எங்கே பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து சின்னதாக இங்கே இருக்க கன்சால்டேஷனை ப்ரைஸ் எடுத்துச்சு. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா மேலேருந்து கீழே வந்துச்சு. இன்டர்னலாக இருக்க இந்த லோ எடுத்துட்டு திருப்பியும் போய் மேலே இருக்க அந்த சின்னதாக இருக்க கன்சால்டேஷன் ப்ளேஸ் எடுத்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை தான் நம்ம லிக்விடிட்டி பிளாக்காக மார்க் பண்ணுவோம். இந்த இடத்த லிக்விடிட்டி பிளாக்காக மார்க் பண்ணுவோம். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு ப்ரைஸ் பாருங்க, இது இந்த லோவை ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு எம்எஸ்எஸ் கன்சல்டேஷன் ஆனனால கீழே வந்து ட்ராப் ஏரியா ரெஸ்பெக்ட் பண்ணிச்சா. ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்க டைரெக்டாக மேலே போச்சு. மேலே போய் இந்த இடத்துல இருக்க கடைசி கேண்டில் இருக்க எல்பியை, அதாவது லிக்விடிட்டி பிளாக்கை ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு. இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் ஆனோடனே இந்த லிக்விடிட்டி பிளாக் வேலிடுன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ நம்மளோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இதோட ஹை தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த லோ, ரெண்டாவது டார்கெட் வந்து அதுக்கு முன்னாடி நாளோட லோ, அதாவது ப்ரீவியஸ் டேயில் அதுக்கு முன்னாடி நாள் ஒரு லோ கிரியேட் ஆகிடுச்சு. அங்கே தான் நம்மளுடைய டார்கெட். இதுதான் நம்மளுடைய ட்ரேடு. இந்த ட்ரேடை நான் இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுக்கப்புறம் நடுவில் என்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துலையும் என்ட்ரிஸ் கிடைக்கல. ஃபர்தராக இது என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ தான் ரன் ஆகிட்டு இருக்கு ஈவினிங் டைமில். மதியம் வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வரைக்கும் என்ட்ரி கிடைக்கல. இந்த இடத்துல என்ட்ரி திருப்பி கிடைச்சா ஏறலான்னு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல, இந்த இடம் பாருங்க, ஒரு ஹை திருப்பி கீழே வந்துச்சு, திருப்பி எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, திருப்பி எம்எஸ்எஸ் நடந்துச்சு. அப்போ திருப்பி ஓரளவு இதை எடுத்துட்டா, ஏன்னா மேலே ஃபுல்லாக லிக்விடிட்டி பிளாக் இருக்குது. அப்போ இந்த ஏரியா எடுத்ததுக்கப்புறம் இது மேலே ட்ரேட் ஆனதுக்கப்புறம் கீழே வரப்போ வேணால் ட்ரேட் பார்க்கலாம். இதுதான் இந்த ட்ரேடோட கோல்ட் ட்ரேடோட ரிவ்யூ. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிளியர் கட்டாக கிடச்சிருச்சு வியூ. இதில் கிடைக்கல அப்படின்னா தான் லோயர் டைம் ஃப்ரேம் போயிருக்கோம். இது அது இல்லாமல் இந்த ட்ரேடில் நான் ஏன் பர்ஃபெக்டாக போகல, முன்னாடியே போகல அப்படின்னா, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் கிடச்சிச்சு. நான் எப்போதும் ஒரு லாட்டுக்கு எம்ஜிசியில் மைக்ரோவில் ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு லாட்டுக்கு வந்து இது கிட்டத்தட்ட $110 ரிஸ்க் கிடைக்கும். நான் சரி ஓகே வேறு என்ட்ரி நடுவில் போய்க்கலான்னு வச்சுட்டு இந்த ட்ரேடை நான் மிஸ் பண்ணியாச்சு. சரி, இது எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி எப்படி ட்ரேட் எடுத்தோம்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த ட்ரேடிங் வீடியோ. இது லிக்விடிட்டி பிளாக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், இப்போ எங்கே பையர் செல்லர்ஸை ட்ராப் ஆகிருக்குன்னு கேட்கலாம். அதுதான் நம்மளுடைய கான்செப்டோட மெயின். இது இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல பாருங்கள் ட்ராப் ஆகிருக்காங்க பாருங்கள். ட்ராப் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் போயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து எம்எஸ்எஸ் ஆகிருக்கு. இது பாருங்கள், இந்த இடத்துல செல்லர்ஸை ட்ராப் ஆகிட்டாங்க. அப்போ செல்லர்ஸ் ட்ராப் ஆனதுக்கப்புறம் தானே நம்ம என்ட்ரி போயிருக்கணும். அதுதான் இந்த இடம் நடந்தது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்மால் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாகவே உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த ட்ரேடோட ரிவ்யூ. இது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் கிளியராக தெரியுதா. அதுக்கப்புறம் தான் போய் ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி பிளாக்கை தொட்டுச்சு. ஏன் இந்த மேலே லிக்விடிட்டி பிளாக், இதுவும் மேலே வரைக்கும் லிக்விடிட்டி பிளாக் தான். ஆனால் இங்கே 15 மினிட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸில் இருக்கிறதா நம்ம வாட்ச் பண்ணணும். அதனால தான் 15 மினிட்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் போயிடுச்சு. ஓகேவா? இதுதான் இந்த ட்ரேடோட ரிவ்யூ. இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்டில் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
டெலகிராமோட சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதை டவுட்னா அதுலேயும் கேட்கலாம். அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். சேஃபாக இருங்க.